பொங்கல்னு வந்தாலே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரில் கொண்டாடுற அளவுக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த அளவுக்கு வேறு லெவலில் ஒரு டாப் நடிகர்களோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோக்களுக்கு அடுத்தபடியான ஹீரோக்களோட படங்கள் தான் ரிலீஸ் ஆக போகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி பேட்ட படமும் விஸ்வாசம் படமும் உங்கள் டைமில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் தலை, இந்த பக்கம் தளபதி அப்படின்னு ஜில்லா வீரம் படமும் 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ரசிகர்கள்லாம் கொண்டாடி தீர்த்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஜில்லா படமும் வீரம் படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகும் போது இந்த 2 படமுமே ஒரு ஆவரேஜான ஹிட் ஆச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேன்ஸுமே பிரிஞ்சு இந்த படத்துக்கு நான் வந்து ஹிட் ஆக போகிறேன், இந்த படத்தை நான் ஹிட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேன்ஸும் இந்த படத்தை நான் பார்க்கல, இந்த படத்தை நான் பார்க்கல அப்படின்னு ஆயிடுச்சு. படம் வந்து ஃப்ளாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாப்லாம் கிடையாது, பட் வந்து ஒரு ஆவரேஜான ஹிட் ஆச்சு. ஜில்லா படம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி கிட்ட தான் போட்டாங்க. அவங்க ப்ராஃபிட் எடுத்தது பார்த்தீங்கன்னா 30 கோடி கிட்ட எடுத்தாங்க. வீரம் படமும் 40 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 30 கோடி மேலே எடுத்தாங்க. 2 படமே ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்துச்சு. தனித்தனியாக ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படங்கள் வேறு லெவலில் அந்த டைமில் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டம் படமும் விஸ்வாசம் படமுமே அதே மாதிரி தான் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆனதுனால 2 படங்களுமே வந்து ஒரு ஆவரேஜான ஹிட்டாக தான் ஆச்சு. பேட்ட படம் பார்த்தீங்கன்னா தலைவரோட ரசிகர் எடுத்தால் ஒரு படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ரசிகனோட சம்பவமாக தான் அந்த படத்தை எடுத்திருப்பாப்புல. இன்னை வரைக்குமே அந்த படத்துலேருந்து ஒவ்வொரு ஃபோட்டோகளாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. விஸ்வாசம் படமும் அதே தான். சிவா டைரக்ஷனில் வந்து அஜித் நடிக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டாலே அந்த படம் ஹிட்டு அப்படின்ற டைம் தான் அந்த பீரியடு. அந்த படமே 2 கிளாஸ் ஆனனால 2 படமே ஒரு ஆவரேஜான படமாக மாறினதுக்கு நம்ம தான் காரணம். ஸோ இந்த படம் வந்து தனித்தனியாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா 4 படங்களுமே வந்து வேறு லெவலில் ஹிட்டாக இருக்கும். அந்த நிலைமை இந்த டைமில் இவங்களுக்கெல்லாம் வரப்போதா அப்படின்னு தனுஷ் ரசிகர்களும் சரி, சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் சரி, இந்த பக்கம் அருண் விஜய் ரசிகர்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் 3மே வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் உருவாகி இருக்கிற படம். கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டை பற்றின ஒரு படமாக இருக்குது. சிவகார்த்திகேயனோட அயலான் படம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பற்றின ஒரு படமாக இருக்குது. அருண் விஜய் அவரோட மிஷின் படம் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்களே இதுதான் ஹை பட்ஜெட் படமாக இருக்குது. ஸோ இந்தளவுக்கு வந்து இந்த படங்கள் 3மே நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடையே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படங்களில் எந்த படங்கள் வந்து வெற்றி அடைய போகுது, எந்த படங்கள் ஆவரேஜாக அடைக்க போகுது, எந்த படங்கள் ஃப்ளாப் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 26ஆம் தேதி நினைக்கிறேன் சம்திங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இதே மந்தில் வந்து லால் சலாம் படமும் ரிலீஸ் ஆக போகுது. அது எந்த நிலைமையில் இருக்குன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பொங்கல் படங்களில் எந்த படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இருந்த பொங்கல் படங்களுக்கும் இந்த டைமில் இருக்கிற பொங்கல் படங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு இல்லை கூடி இருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.